Autism இல்லைனா autism spectrum disorders என்றது ஒரு டைப் ஆஃப் நியூரோபயாலஜிக்கல் கண்டிஷன். இதில் வந்து குழந்தை இந்த உலகத்தை எப்படி பார்க்குது இல்லை மற்றவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஃப்ரம் த யூஷுவல் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன். இது வந்து பேரண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைட் ஏர்லி இன் ஏஜ் ஃப்ரம் அப் டு 12 months to 18 monthsே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து குழந்தை ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்க்குறது, தனியாக உட்காடுறது, ஒரு சின்ன சென்சரி ஸ்டிமுலேஷன் ஒரு சின்ன சத்தத்துக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, காதெல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, பேர் கூப்பிடும்போது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே சின்ன சின்ன அறிகுறி தான். Usually 18 months to 4 years ஃபுல்லாகவே we will have a formal diagnosis, but up to then நம்ம இந்த அறிகுறி வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது ஆட்டிசம்க்கு. இது வந்து லெவல் கிரேடட்ன்பாங்க. ஸோ லெவல் 1ல் வந்து மைல்டான ஃபார்ம் தான், வேர் த சைல்டு இஸ் ஏபிள் டு டூ த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஓரளவுக்கு ஈஸியாகவே பண்ணுவாங்க. பட் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், மற்றவங்க கூட பேசுகிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கலாம். செகண்ட் வந்து லெவல் 2ன்பாங்க. இது வந்து மாடரேட் லெவல் ஆஃப் ஆட்டிசம், வேர் த சைல்ட்ஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மே ரிக்வயர் சப்போர்ட். நோட்டிசபிளாகவே அவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்க கூட பேசும்போது டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படலாம். அண்ட் தேர்ட் வந்து லெவல் 3லனா சிவியர்ன்பாங்க, வேர் தேர் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் டிபெண்டன்ஸ் ஃபார் ஈவன் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். சின்ன சின்ன விஷயங்கள் தினமும் பண்ணுறதுக்குமே அவங்க ரொம்பவே டிபெண்ட் ஆவாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இஃப் அட் ஆல் யூஆர் நோட்டிசிங் எனி இந்த மாதிரி சைன்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்பர் 1, அப்சர்வ் அண்ட் டேக் நோட் ஆஃப் இட். இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கன்னா குழந்தைய அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எந்த டைமில் நடந்தது, என்ன நடந்தது எக்ஸாக்டான்றதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் 2, இஃப் பாசிபிள் ஈவன் டேக் அ வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் இட், ஸோ தட் நீங்கள் எங்ககிட்ட வரும்போது, டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது அதை நீங்கள் காமிச்சிட்டு, ஸோ தட் வி கெட் அ கிளியரர் ஐடியா ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன், வாட் ஹேப்பன் அண்ட் ஹவ் இட் ஹேப்பன் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். செகண்ட், நீங்கள் பீடியாட்ரிஷியன் கூட நார்மல் ரெகுலர் செக்அப் போகும்போதே ஃபார் த வேக்சின்ஸ் அண்ட் ஸோ வெல் சைல்டு விசிட்னு சொல்லுவாங்க. இதுலேயே உங்கள் கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரைஸ் இட் டு த பீடியாட்ரிஷியன் அண்ட் டிஸ்கஸ் இட் அவுட் வித் தெம். இன் கேஸ் இது நம்ம பார்க்குற மாதிரி இருக்குன்னா தே மைட் even recommend you to do an autism screening. And it's a team involvement where pediatric neurologist is involved, child psychologist is involved. எல்லாரும் பார்த்துட்டு will be able to help you out much better. Last வந்து parents can always create a very safe environment. For example, reduce the anxiety, stress, tension at home. Make it a very structured routine. காலையில் எழுந்தோமா, இந்த வேலை பண்ணோமா, then we did this, then we had food and then we go to bed. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இந்த child's anxiety or anxiousness comes down, so they feel very safe and quite happy. In case you need treatment for autism, what are the treatment options available? We don't have much of a cure for autism, but definitely can improve the quality of life for the children as well as make the parents feel better that they're providing a very safe environment for the child to grow. How can you do these? There are multiple things that you can do. One is speech therapy. In case there is a difficulty in பேசுறது கஷ்டமாக இருக்குன்னா we have something called speech therapy where we train the child. இது எப்படி பேசணும், how do you get what you want, எப்படி கேட்குறது, இதெல்லாமே ட்ரெயின் பண்ணலாம். நம்பர் 2 இஸ் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் இருக்கு. இல்லை நான் வெர்பல் பேசவே முடியல அப்படின்னா we have sign language. We teach them sign language. We have picture boards, எனக்கு இது வேணும்னு காமிக்கிறது. So all these can also help them. Second is behavioral therapy. Third is occupational therapy. Child ஒரு social environmental எப்படி behave பண்ணலாம், how can they have a decent social interactions, at least small things, வெளில போகும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், இது எல்லாமே அவங்கள அதில் கற்றுக் கொடுப்பாங்க. தேர்ட், obviously we have medications. if the child is very aggressive, anxious, இந்த மாதிரி இருக்கும்போது medications might or might not be prescribed by the pediatrician upon evaluation. பார்த்துட்டு நாங்கள் கொடுப்போம். And diet is very very important for any nutrition. குழந்தையோட நார்மல் டெவலப்மெண்ட்டுக்குமே you need to make sure that the diet is rich in nutrients. Last வந்து we can involve them in a lot of sports like swimming, walking, jogging or so, where they have a bit of social interactions. Emotionally they feel much better when they have a slight interaction with their peers and so on. Last வந்து parents training. We train the parents as well to know how they can deal with these situations, where to get help from, whom to talk to. Communities are there, various support groups are there. So இது எல்லாமே அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக they can take care of the children better and provide a very very safe and a better environment for the children. So this is about autism.